வெல்கம் டு வித்யா வீடு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ரெசிபி தெலுங்கில் இதுக்கு பேர் பொப்பு பியம் கூடு, தமிழில் அரிசியும் பருப்பு சாதமும். இப்போ வாங்க கோவை ஸ்பெஷல் பொப்பு பியம் கூடு வித்யா வீட்டு ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். பொப்பு பியம் கூடு தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 4 வெள்ளைப்பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, கொஞ்சமாக கறி லீவ்ஸு. இப்போ தாளிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். குக்கர் நல்லா சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்தி, கடுகு பொரிஞ்சதும் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், பொடியாக நறுக்கின வெள்ளைப்பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தண்ணி, அதாவது 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு கொதி வந்துடட்டும். 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, இதை நல்லா கழுவி எடுத்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். தண்ணி கொதி வந்ததும் அரிசி பருப்பை குக்கரில் சேர்த்திடலாம். அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி, 1/2 டம்ளர் பருப்புக்கு 1 டம்ளர் தண்ணின்ற விதம் நான் சேர்த்திருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா கலந்து விட்டு உப்பை செக் பண்ணி லிட் போட்டுடலாம். இது 3 விசில் விட்டு தம் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய், கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கலந்து விட்டால் பொப்பு பியம் கூடு ரெடி. இந்த பொப்பு பியம் கூடோட பர்ஃபெக்ட் காம்பினேஷன் அப்படின்னு சொன்னால் அது நார்த்தங்காய் ஊறுகாய் தான். அந்த நார்த்தங்காய் ஊறுகாயோட இன்றைக்கி நான் சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிப்பியை நீங்களும் இதே டைப்பில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செஷனில் தெரியப்படுத்துங்க. பை தி வே, do not forget to subscribe, like and share வித்யா வீடு. Bye.